A is to B is equal to 1 is to 2, B is to C is equal to 2 is to 3, C is to D is equal to 1 is to 5 எனில் A is to B is to C is to D ஐ காண்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிசி மட்டும் தான் போட்டிருக்கோம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு டி வருது இல்லையா? ஸோ இதை எப்படி ஷார்ட்கட்டில் போகணும்னு பார்ப்போம். ஏ பி சிடின்னு தனித்தனியாக எழுதிக்கங்க. அந்தந்த நம்பரை அதுக்கு நேராக சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஏபி எவ்வளோ இருக்கு? 1 2. இப்போ 1 2ன்னு எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் பிசி பார்த்தீங்கன்னா 2 3. பிக்கு நேராக 2 அண்டு சிக்கு நேராக 3 எழுதிங்க. நெக்ஸ்ட் சிடி பார்த்தீங்கன்னா 1:5. 1 5. இதை போல எழுதிட்ட பிறகு இங்க எந்தெந்த நம்பர்லாம் மிஸ்ஸிங் நம்பர்னு பாருங்க. உதாரணத்துக்கு 1 இருக்கு, 2 இருக்கு. இங்க 2 நம்பர் மிஸ்ஸிங் இல்லையா? இந்த 2 எடுத்து இங்க ஃபில் பண்ணுங்க. இந்த ரோ ஃபுல்லா எழுதியாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ வாங்க. செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா 2 நம்பர் நடுவில் இருக்கு இல்லையா? இந்த சைடு எழுதணும் அப்படின்னா இந்த நம்பரை அப்படி இங்க காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு எழுதுறதுக்கு இந்த நம்பரை அப்படி இங்க காப்பி பண்ணிங்க. ஸோ செகண்ட் ரோவும் ஃபில் பண்ணிட்டோம். தேர்ட் ரோ என்ன பண்ணணும்? தேர்ட் ரோல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் தான் இருக்கு. இங்க நமக்கு 2 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆகுது இல்லையா? அதனால இந்த நம்பர் எடுத்து இதுக்கு நேரா 1 அண்ட் 1 ஃபில் பண்ணுங்க. ஸோ இதை போல எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும்? இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 2s are 2, 2 1s are 2, 2 2s are 4, 4 into 1 4, 2 3s are 6, 6 into 1 6, 2 3s are 6, 6 into 5 வந்து 30. இந்த 2 4 6 30 பார்த்தீங்கன்னா டிவைட் பை 2 ஆல பண்ணலாம் இல்லையா? அதனால எல்லாத்தையும் டிவைட் பை 2 பண்ணிட்டீங்கன்னா கேன்சலேஷன்ல ஸோ ஏ இஸ்டு பி இஸ்டு சி இஸ்டு டி இஸ் ஈக்குவல் டு இதில் எல்லா நம்பரும் 2 ஆல டிவைட் பண்ணுங்க. 1 இஸ்டு இதை 2 ஆல டிவைட் பண்ணால் 1 டைம், இது 2 டைம் வருது, இது 3 டைம் அண்டு இது வந்து 15 டைம் வருது. அப்போ ஆன்சர் 1 இஸ்டு 2 இஸ்டு 3 இஸ்டு 15. ஸோ திஸ் இஸ் ஃபைனல் ஆன்சர். இந்த கணக்கோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ இஸ்டு பி இட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பின்னு எழுதலாம். இதே போல் இந்த 5 இஸ்டு 6 5 டிவைடு பை 6 இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடு பை 12 எழுதலாம். டினாமினேட்டரில் 12 இருக்கு இல்லையா? அப்போ இந்த 6 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்னு பார்த்தீங்கன்னா 5 டிவைடு பை 6 இன்ட்டு 2 டிவைடு பை 2. 6 2s are 12. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் டிவைடு பை 12 அப்படி வச்சுங்க. 5 2s are 10 divided by 6 2s are 12. It is equal to x divided by 12. இதில் 12 க்கு 12 கேன்சல். எக்ஸோட ஆன்சர் x is equal to 10. இதை இன்னொரு மாடல் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 கூட x கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், 5 கூட 12 கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 6 கூட பண்ணா 6x. It is equal to 12 into 5 60. ஸோ இதை வச்சு சிம்பிளா கூட நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். x is equal to 60 divided by 6. இதை கேன்சலேஷன் பண்ணீங்கனாலும் ஆன்சர் என்ன வரும்? x is equal to 10 வரும். x power 3 by 2 is to 9 is equal to 16 is to root of x எனில் x இன் மதிப்பு என்ன? இந்த சென்டர் ஆஃப் வேல்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x ஓட ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே போல் இந்த ரூட் ஆஃப் x இருக்கு இல்லையா? இந்த ரூட் ஆஃப் x எப்படி எழுதலாம்னா x power 1 by 2 எழுதலாம். x power 3 by 2 into x power 1 by 2 it is equal to 9 into 16 அப்படி வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ரெண்டு பேஸும் ஈக்குவலா இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ்னு போட்டுட்டு 3 by 2 1 by 2 கூட ஆட் பண்ணீங்கன்னா 2 2 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிஎம் 3 + 1 பார்த்தீங்கன்னா 4 இஸ் ஈக்குவல் டு 9 16 ஆர் எவ்வளோ? 144. 2க்கு 2 டைம் கேன்சல். எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 144னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இங்கே வர சொல்ல ரூட் ஆஃப் மாறும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 144 வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 144க்கு ரூட் எடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 12 into 12. So x is equal to plus or minus 12 தான் இந்த கணக்கோட ஆன்சர். ஆப்ஷன் டி. x is to y is equal to 1 is to 3 எனில் 7x plus 3y is to 2x plus y is equal to question mark. a is to b is equal to இது எப்படி எழுதலாம்? a by b ன்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணீங்கன்னா x is to y எப்படி எழுதலாம்? x by y it is equal to 1 by 3 ன்னு எழுதலாம். இதில் டைரக்டா எக்ஸோட ஆன்சர் 1 அண்ட் ஒய்யோட ஆன்சர் 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த கணக்கில் ஏற்ற மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 7x plus 3y டிவைடு பை 2x plus y. இதில் எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1 கொடுக்கணும், எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் 3 கொடுக்கணும். ஸோ 7 into 1 plus 3 into ஒய்யோட ஆன்சர் 3 டிவைடு பை 2 into xக்கு பதிலாக 1 plus ஒய்யோட ஆன்சர் 3.
So next step 7 ones are 7, 3 3s are 9. 7 plus 9 divide by 2 ones are 2, so 2 plus 3. 9 கூட 7 ஆட் பண்ணீங்கன்னா 16 divide by 3 கூட 2 ஆட் பண்ணா 5. ஸோ இது டிவைட் இருக்கு இல்லையா, இதை நம்ம இஸ்டா மாற்றணும்னா 16:5. ஸோ இதுதான் தேவையான ஆன்சர். ஆப்ஷன் டி. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2 என்க. மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் காண்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆரத்தோட விகிதம் தராங்க, உயரத்தோட விகிதம் தராங்க. இந்த ஆரத்தோட விகிதத்தை R1:R2 இட் இஸ் ஈக்குவல் டு 3:2ன்னு வச்சுங்க. உயரத்தோட விகிதத்தை H1:H2 இட் இஸ் ஈக்குவல் டு 5:3ன்னு வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம், வலைபரப்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏரியான்னு சொல்லுவோம். A is equal to, இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πRH is to 2πRH. விகிதத்தில் எழுதிட்டு இங்க R1 H1 R2 H2. இந்த ஸ்டெப்ல 2க்கு 2 கேன்சல், பைக்கு பை கேன்சல். ஸோ இதில் அந்தந்த வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா R1ஓட ஆன்சர் 3, ஸோ 3 இன்ட்டு H1ஓட ஆன்சர் 5 இஸ்ட்டு R2ஓட ஆன்சர் எவ்வளோ 2 இன்ட்டு H2ஓட ஆன்சர் 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 5s are 15 இஸ்ட்டு 2 3s are 6. இந்த 15 6 எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 டைம், இது வந்து 2 டைம். அப்போ இந்த கணக்கோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5:2. ஆப்ஷன் ஏ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.